வணக்கம். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் QT UG 2025க்கு அப்ளை பண்ணீங்களோ எல்லாருமே எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் நான் அதை சேஞ்ச் பண்ணணும் இதை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான டைம் தான் இது. அதாவது நாளைக்கு மார்ச் 28ஆம் தேதி நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த QT எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி சார் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது எந்த மாதிரி சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. ஸோ அதனால் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் என்ன பண்ணணும், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் அட்ரஸ் பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கேண்டிடேட் நேமு, அதுக்கப்புறம் ஃபாதர் நேமு, அப்புறம் மதர் நேமு, அதுக்கப்புறம் கிளாஸ் 10th ஈக்குவலன்ட் டீட்டெயில்ஸு, கிளாஸ் 12th ஈக்குவலன்ட் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜென்டரு, கேட்டகிரி, அப்புறம் சப் கேட்டகிரியில் PWD, அதுக்கப்புறம் PWBD, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எந்த சிட்டி, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிட்டி ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருப்பீங்க, எனக்கு இந்த சிட்டிலலாம் நான் எக்ஸாம் எழுதணும்னு, அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அதாவது நீங்கள் 5 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டொமைன் சப்ஜெக்ட் இருக்குது, லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுனாலும் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமாக நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுறத தயவு செய்து இப்போ நீங்கள் என்ன கேட்டகிரி, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது, இந்த கேட்டகிரி சேஞ்ச் பண்ணுறதை வேகமாக மாற்றிடுங்க. அதில் சில பேர் மாற்றிருந்தா ஓகே, மாற்றலனாலும் ஓகே. இங்கே ஜென்ரல், அதுக்கப்புறம் OBC NCL, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EWS SC ST இந்த மாதிரி கேட்டகிரியில் தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த QT எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நீங்கள் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து இன்ஜினியரிங்லேருந்து எல்லா கோர்ஸுமே படிக்கலாம். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னா இது காமனாக வைக்கிற ஒரு டெஸ்ட்டு, ஓகேவா? இதில் எவ்வளோ QT மார்க் உங்களுக்கு வரப்போதோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே போய் உங்களுடைய QT மார்க்கை வச்சு நீங்கள் அட்மிஷனை வாங்கிக்க முடியும். இதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 15% குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐகார் மூலியமாக அதில் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து எப்படி அக்ரிகல்ச்சர் BSc அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் வந்து 15% தனியாக அந்த ஐகார் மூலியமாக இந்த QT மார்க்கை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை இப்போ நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி சார், இப்போ நாங்கள் எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, 3 டைப்பில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் டொமைன் பேப்பர் இருக்கும், அதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இது வந்து இந்த லாங்குவேஜும் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் காமன் எல்லாருக்குமே. ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே NCERT சிலபஸ், எல்லாமே NCERT சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே சிலபஸை பார்த்துக்கலாம். வெப்சைட் சிலபஸில் டீட்டெயிலாக ஒன்றுக்கும் நான் இங்கிலீஷ் எடுக்க போகிறேன், நான் வந்து தமிழ் எடுக்க போகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறேன், நான் வந்து கெமிஸ்ட்ரி எடுக்க போகிறேன், இப்படின்னா ஒன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட்டிங் மட்டும், அந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் படிக்கணும். எப்போ மே 8ஆம் தேதி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம், ஒரு நாளும். இதில் யார் யாரெல்லாம் சாதிக்க போகிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, நான் சும்மா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பேசலை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ அதனால் இங்கே வந்து இதில் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் அந்த பேப்பருக்கு 50 கொஸ்டின் இருக்கும், எல்லாமே கம்பல்சரி கொஸ்டின் தான்.
அதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக வந்து 5 மார்க்கு. நீங்கள் நெகட்டிவாக அதை வந்து தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ 60 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் எந்த சென்டர் இதுக்கப்புறம் உங்களுக்கு பல அப்டேட் வரப்போகுதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் சிட்டியில் போய் எழுத போகிறீங்கிற உங்களுக்கு அப்டேட் வேணும்னா என்ன பண்ணணும், அந்த அப்டேட்டு. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, நீங்கள் அட்மிட் கார்டு இருந்தால் தான் ஒரு ஹாலில் போய் எழுதலாம். இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலில் சொல்லுங்கள். கியூட் எக்ஸாம் பற்றின உங்களுக்கு அந்த சிலபஸோடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் தான் போய் பார்க்கணும். ஸோ உங்களுக்காக ஒருத்தவங்க உதவி பண்ண மாட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை நம்ம உட்காந்து பொறுமையாக படிப்போம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பொறுமையாக நம்ம படிக்கிறத விட நமக்கு வேறு என்ன வேலை? இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மகிட்ட எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.